நமது விடியல் இணைய தொலைக்காட்சியில் அடுத்து வரும் நிகழ்ச்சி நாளும் நடக்கும் நற்பணிகள். நாளும் வரும் செய்திகள் நாட்டில் தீய செயல்களும் குற்றங்களும் நிறைய நடப்பது போன்ற எண்ணத்தை நமக்கு ஏற்படுத்துகின்றன. ஆனால் அவற்றை காட்டிலும் பல மடங்கு நற்பணிகள் நாட்டில் நாளும் நடந்து கொண்டுதான் உள்ளன. ஆனால் தீய செயல்கள் மற்றும் குற்ற செயல்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அதை பற்றி நிறைய பேசி நாம் அவைகள்தான் அதிகமாக நடக்கின்றன என்ற எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்கின்றோம். நம்மை சுற்றி நாளும் நடக்கும் நற்பணிகளை மக்களுக்கு எடுத்துக்காட்டும் பணியை விடியல் இணைய தொலைக்காட்சி கையில் எடுத்துக்கொண்டு நாளும் அப்படி நடக்கக்கூடிய நற்பணிகளை மக்களுக்கு எடுத்துக்காட்ட நாளும் நடக்கும் நற்பணிகள் என்ற நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இன்று அதில் நாம் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற மக்களிடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற சிரிப்பு யோகா பயிற்சியாளர், நாமக்கல் மகிழ்ச்சி மன்ற நிறுவனர் திரு ராஜேந்திரன் அவர்களின் நற்பணிகளை பற்றி அறிவோம். அவரை பாராட்டுவோம். இதோ அவர் உங்கள் முன்னால். அனைவருக்கும் உற்சாகமான வணக்கம். உலக சிரிப்பு தினம் 2025 மே மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை உலகெங்கும் சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் நமது நாமக்கல் மகிழ்ச்சி மன்றத்தின் சார்பில் உங்களுக்கு எல்லாத்துக்கும் சிரிப்பு கலந்த எனது சிரிப்பு தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மகிழ்ச்சி 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 மகிழ்ச்சி. அன்பர்களே நண்பர்களே, உலகெங்கும் மே 4ஆம் தேதி உலக சிரிப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இதனுடைய முக்கிய கருப்பொருள் நோக்கம் என்னவென்று கேட்டீர்களேயானால், உலக அமைதி. ஒவ்வொரு மனதிலும் அமைதியை நாம் ஏற்படுத்தும் பொழுது உலக அமைதி தானாக ஏற்படுகிறது. அந்த அமைதியை கொண்டு வருவதற்கு முக்கிய காரணம் நமக்குள் இருக்கக்கூடிய சிரிப்பு. அந்த சிரிப்பை நாம் முழுமையாக இந்த இயந்திரத்தனமான வாழ்வியல் சூழல்களிலே நாம் தொலைத்து விட்டோம். அதை மீண்டும் மீட்டெடுக்கும் பொருட்டு நம்ம இந்த சிரிப்பு யோகாவை பயிற்சியாகவும் நாம் தொடர்ந்து செய்து மன அமைதியையும் தியானத்தையும் இறை நிலையை உணர்வையும் நாம் பெற முடியும். நமது நாமக்கல் மகிழ்ச்சி மன்றம் கிட்டத்தட்ட 15 ஆண்டுகளாக மக்களுக்கு சிரிப்பு யோகா என்ற ஒரு அற்புதமான கலையை நாம் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் மூலமாக மன அழுத்தம் இல்லாமல் ஒரு பெரிய சமூகத்தை நாங்கள் கட்டமைத்திருக்கின்றோம். மகிழ்ச்சி மன்றத்தில் உலகளாவிய 2500 குடும்பங்களுக்கு மேலே உறுப்பினர்களாக இருந்து பயனடைந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக இந்த தருணத்திலே, இந்த நல்ல நாளிலே சிரிப்பு யோகாவை பற்றி நீங்களும் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகின்றோம். எங்களோடு சேர்ந்து வாருங்கள், மகிழ்ச்சியை அள்ளி பருகுவோம். ஒவ்வொரு மனிதனின் அதிகபட்ச சந்தோஷம், மகிழ்ச்சி எதில் அடங்கி இருக்கிறது என்று பார்த்தீர்களானால் அவனது சிரிப்புக்குள் அடங்கி இருக்கிறது. அந்த சிரிப்பை மேம்படுத்திக் கொள்ள வேண்டும். இதன் மூலமாக நம் உடம்பில் ஏகப்பட்ட ரசாயன மாற்றங்கள் நமக்குள் நடக்கின்றன. உலகில் நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் அடிப்படை காரணம் என்னவென்று பார்த்தீர்களானால் மன அழுத்தம். அந்த மன அழுத்தத்தை போக்கக்கூடிய மாபெரும் சக்தி எதில் அடங்கி இருக்கிறது என்று பார்த்தால் நமது சிரிப்புக்குள் அடங்கி இருக்கிறது. ஸோ அந்த சிரிப்பை நாம் வாய்விட்டு சிரிப்போம், நோய் விட்டு போக்க செய்வோம் நண்பர்களே. அதை ஒட்டி உங்களுக்கு சில பயிற்சி முறைகளாக இந்த யோகாவை நான் கொடுக்க இருக்கின்றேன். பல்வேறு கார்ப்பரேட் கம்பெனிஸ் ஆகட்டும், மகளிர் சுய உதவிக்குழு ஆகட்டும், கல்லூரிகள், பள்ளிகள் எல்லாத்திலையும் பல ஆயிரம் மேடைகளை நான் கண்டவன். ஆக இந்த 2025 சிரிப்பு தினத்தில் உங்களோடு நமது விடியல் இணைய டிவி வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். விடியல் இணைய டிவியினுடைய வாசகர்கள் அனைவருக்கும் எனது சிரிப்பு தின நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கி கொண்டிருக்கிறேன். அன்பர்களே, இப்போ அந்த யோகாக்குள்ள நான் கொஞ்சம் போகலாம். சாதாரண இந்த விரலை வைத்து உங்களால் சிரிப்பு உணர்வை உங்களுக்குள் மேம்படுத்திக் கொள்ள முடியும். அது எப்படின்னு பார்க்கலாம். இது பேர் நாங்கள் ஃபிங்கர்ஸ் லாஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு கை 1 ஹா 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 அன்பர்களே, நமது சிரிப்பு எப்போதுமே ரொம்ப
ஷார்ட்டாக மடிச்சிடுறீங்க. அது நாங்கள் வந்து மில்லிமீட்டர் சிரிப்புன்னு சொல்லுவோம். அந்த மில்லிமீட்டர் சிரிப்பால் எந்த பயனும் நம்ம உடம்புல உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் ஏற்பட வாய்ப்பே இல்லை. நமக்குள்ள மகிழ்ச்சி பூத்து குலுங்க வேண்டுமே ஆனால் கொஞ்சம் நீண்ட நேரம் நமது சிரிப்பை நீடித்து சிரிக்க வேண்டியதாக உள்ளது. ஆகவே இந்த ஃபிங்கர் லாப் சிரிப்பு யோகா பயிற்சி நீங்கள் செய்து பாருங்கள். இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து செய்யலாமா என்னோட? ஸ்டார்ட் பண்ணுங்க. ஹா 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 அடுத்ததாக உங்களுக்கு ஒரு சிரிப்பு மந்திரத்தை கற்றுக் கொடுக்க இருக்கின்றேன். என்ன சார், எவ்வளவோ மந்திரங்களை நான் கேள்விப்பட்டிருக்கேன், காயத்ரி மந்திரம் கூட கேள்விப்பட்டிருக்கேன், ஆனால் இது என்ன சார் சிரிப்பு மந்திரம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது உங்களுக்குள்ள சிரிப்பு உணர்வை உருவாக்கக்கூடிய அற்புதமான ஒரு விஷயம் இந்த சிரிப்பு மந்திரத்துக்குள் அடங்கி இருக்கிறது. எளிமையாக எல்லாரும் என்னோட சேர்ந்து செய்யலாம். சேர்ந்து செய்யலாம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி மகிழ்ச்சி. அன்பர்களே, இப்படி நமக்குள்ள சிரிப்பை உற்பத்தி செய்யக்கூடிய ஒரு கலைதான் சிரிப்பு யோகா. இது ஆரம்பத்தில் நீங்க செய்யும் பொழுது கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும், என்னடா இது அப்படின்னு ஒரு தோன்றும். ஆனால் அது செய்து பழக பழக உங்க மனதிற்கு பொருந்தும் பொழுது உங்களுக்குள் ஏற்படும் மாற்றத்துக்கு அளப்பரிய சக்தி இருப்பதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். இதை உணர்ந்த நமது ஓஷோ, பகவான் ஓஷோ அற்புதமாக சொல்லுவார், சிரிப்பு என்பது ஒரு தியானம், சிரிப்பு என்பது ஒரு நிகழ்கால தன் உணர்வு அப்படின்னு சொல்லுவார். அந்த சிரிப்பு தியானமாக எப்படி மாற்றுவது என்பதை நாங்கள் பார்க்கலாம். இது மூன்றாவது சிரிப்பு தியானம் என்று நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள். தியானம் என்றால் என்ன என்பதை தெரிந்து கொண்டால் சிரிப்பு தியானத்தை எப்படி செய்வது என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். சிரிப்பு என்பது நமக்குள் நிகழ்கால தன்னுணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம். தியானத்தில் என்ன நடக்கிறது என்று நீங்கள் ஆழ்ந்து உணர்ந்து சிந்தித்து பார்த்தீர்களே ஆனால், நீங்கள் தியானத்தில் இருக்கும் பொழுது உங்கள் உடலில் எந்த அசைவுகளும் இருக்காது. கண்களை மூடி உள்ளே மனதை கவனிக்கும் பொழுது மனதில் எந்த எண்ண ஓட்டங்களும் இல்லாமல் எண்ணமற்ற ஒரு நிலையை நாம் தியானம் என்று சொல்கின்றோம். இதையே அப்படியே சிரிப்புக்கு போட்டு பாருங்க. நல்ல வாய்விட்டு நான் சிரிக்கின்றேன், இப்படி சின் முத்திரை வைத்துக் கொள்கின்றேன், அட்டகாசியா என்ற ஒரு பயிற்சியை நான் செய்கின்றேன். நல்லா பாருங்க, கீழே உடம்ப குனிஞ்சு மேலே வரும் பொழுது என்று ஒரு நிமிடம் நன்றாக மனவிட்டு சிரிக்கும் பொழுது என் கண்களில் பாருங்கள் ஈர கசிவுகள் ஏற்படுகின்றன. உங்களுடைய நாளமில்லா சுரப்பிகள் அனைத்தும் நன்றாக வேலை செய்யுது அப்படின்னா உங்க கண்களில் இருந்து அந்த ஆனந்த கண்ணீரை நீங்க வர வைக்கலாம். நான் ஒரு நிமிஷம் நல்லா வாய்விட்டு சிரித்தேன், என் கண்களில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீர் கசிவுகள் ஏற்படுகின்றன. இதுதான் மன அழுத்தத்தை போக்கக்கூடிய கண்ணீர் துளிகள். இதுக்கு விலை மதிப்பே கிடையாதுங்க, புரியுதுங்களா? இப்படி நன்றாக வாய்விட்டு சிரித்து விட்டு கண்களை மூடி உள்ளே கொஞ்ச நேரம் தியானத்தில் ஈடுபடுங்கள். முகம் சிரித்த பாவனையில் இருக்கட்டும், அகம் மகிழ்ச்சியில் பூத்து குலுங்கட்டும். தியானம் தியானம் என்பது உடலாலும் மனதாலும் எந்த செயலும் செய்யாமல் தனக்குள் மகிழ்ச்சியாக அமர்ந்திருப்பது தியானம். தியானம் நிகழ்கால தன்னுணர்வு தியானம்.
நம் மகிழ்ச்சி மன்றத்திலே வாசகம், முக்கியமாக எல்லாரும் தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாசகம், தியானம் என்பது மீண்டும் தாயின் கருவறையில் வாழக்கூடிய ஒரு அனுபவம். தியானம் இந்த எல்லையில்லா பிரபஞ்ச உணர்வை ஒற்றை உணர்வாக ஆத்மா சுவைப்பது தியானம். ஒரு நிமிடம் சிரிப்பு, ஒரு நிமிடம் தியானம் தினசரி செய்து வாருங்கள். உங்க வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நீங்கள் உணர்வீர்கள். புது சக்தி உங்களுக்குள் பிறக்கும். புது சக்தி உங்களுக்குள் பிறப்பதை நீங்கள் உணரலாம். அவ்வளவு விஷயம் இந்த சிரிப்பு யோகாக்குள் அடங்கி இருக்கிறது. ஆகவே அன்பர்களே, நண்பர்களே, இந்த மகிழ்ச்சி தினம், இந்த சிரிப்பு யோகா தினத்தை உலகெங்கும் கொண்டாடுவோம். இப்ப போர் பதட்டமான ஒரு சூழலை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஏற்படக்கூடிய ஒரு சூழல்ல உலகெங்கும் வாழக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களும் அமைதியும் ஆரோக்கியம் இறை உணர்வும் பெற்று வாழ்வதற்கு இந்த சிரிப்பு தினத்தை முழுமையாக நாம் எல்லோரும் கொண்டாடி உலகுக்கு அறிவிப்போம். இறுதியாக, உலகிலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ்ல உயிர் எழுத்துக்களை பயன்படுத்தி எப்படி சிரிப்பு யோகா செய்வது என்பதை சொல்லி நான் நிறைவு செய்கின்றேன். ஹ ஹ ஹ ஹ உலகிலேயே சிறந்த மொழி தமிழ் மொழி. அந்த தமிழ் மொழியிலே உயிர் எழுத்துக்களையும் பயன்படுத்தி சிரிக்க முடியும் என்பது எங்களுடைய தமிழினுடைய தனி சிறப்பு. ஆகவே இந்த நிகழ்வோடு, இந்த சிரிப்பு யோகா பயிற்சியோடு நமது அனைத்து அன்பர்களுக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். மகிழ்ச்சி ராஜேந்திரன், நாமக்கல் மகிழ்ச்சி மன்றம் நிறுவன தலைவர். மகிழ்வோம், மகிழ்விப்போம். வாய்ப்புக்கு நன்றி. அன்புமிக்க விடியல் இணைய தொலைக்காட்சி நேயர்களே, இதுவரை இன்றைய நிகழ்ச்சிகளை கண்டு களித்தீர்கள். சர்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இது உங்கள் பிரியமான தொலைக்காட்சி. உங்கள் நலனும் மகிழ்ச்சியுமே எங்களின் நோக்கம். உங்களுக்கு பிடித்தமான நிகழ்ச்சிகளை தொடர்ந்து உங்களுக்கு கொடுக்க முடியும் எனவும், உங்கள் அன்பு எப்போதும் எங்களுக்கு ஆதரவாக தொடரும் எனவும் கொண்டுள்ள நம்பிக்கையின் அடிப்படையில் எங்கள் பணி இன்னும் சிறப்பாக தொடர இருக்கின்றன. விடியல் இணைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பாருங்கள், மகிழுங்கள், ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை வழங்குங்கள். எங்கள் பயணத்தில் எப்போதும் துணையாக இருங்கள். மீண்டும் புதிய வெளிச்சங்களுடன் இந்த விடியல் நாளை உங்களை சந்திக்கும். தினமும் காலை 7 மணிக்கும் மாலை 6 மணிக்கும் இந்த விடியலை சந்தியுங்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு இனிய வசந்தமாகும். எப்போதும் விடியலை எதிர்பார்த்து இருங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். இன்றும் அன்புடன் உங்கள் அன்பன் விடியல்.